I want you to turn to Genesis chapter 26, 26ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை நீங்க திருப்பிக் எடுத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈசாக்குடைய ஒரு காரியம் அங்க எழுதப்பட்டு இருக்கும். ஐசக் does something. Amen. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரஹபோத் என்று பெயரிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார். ஆமென். Hallelujah. God created something. God designed something for Isaac. Amen. Hallelujah. இது எப்ப நடக்குதுங்க? Amen. நீங்க இந்த 26ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது நம்ம ஏற்கனவே 2-3 முறை நான் அதை எடுத்திருக்கிறேன். I want to just give you a gist. ஒரு பஞ்சம் வருகிறது. அப்ப ஈசாக்கு தன் தகப்பன் ஆபிரகாம் எகிப்துக்கு போனது போல அவன் போக புறப்படுகிறான். அப்போ தேவன் இடைமறிக்கிறார். உனக்கு தரிசனமாகி நீ போக வேணாம், நான் சொல்லுகிற இடத்திலேயே நீ தங்கிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுப்பார். அந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்துல ஈசாக்கு he abandons his plan to go to Egypt. அவன் எகிப்துக்கு போகிற தன்னுடைய திட்டத்தை கைவிடுகிறான். அவன் என்ன பண்றான்? அங்க போகாம கேரார் ஊருக்கு தங்கி விடுகிறான். He stays where God says. இங்கே தங்கி இருப்பான்னு சொல்லும் போது அந்த இடத்துல தங்கி இருக்கிறான். அந்த தங்கி இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா ஹல்லேலூயா, கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அவனுக்கு ஆபிரகாமும் நான் வாக்கு தத்தம் பண்ணினதை சொல்லுவார். அதுக்கு பிறகு அங்கே இருக்கிறான். அந்த தேசத்துல கேரார்ல பிலிஸ்திய தேசத்துல அவன் விதைக்கிறான். கர்த்தர் அதை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். 100 மடங்கு ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவனை ஐஸ்வர்யனாக்கினார். He was already a rich man. அவன் ஆபிரகாமுக்கு வழியில வந்த சொத்துக்கள் அவனிடத்துல இருந்தது. He was already a rich man. and தேவன் என்ன பண்ணாருங்க? அவன் இன்னும் ஐஸ்வரனாகுவதற்கு ஐஸ்வரனாக்கினார், விருத்தி அடைய செய்தார், மகா பெரியவன் ஆக்கினான். ஆமென். ஹல்லேலூயா. அதனால அவன் பெலிஸ்தியரை காட்டிலும் பலவானாக மாறினான். ஆமென். அவன் அந்த தேசத்துல இருந்து சொன்னதுனால் ஒண்டி கொள்வதற்காக போனான். ஆண்டவர் சொன்னதுனால அங்க தங்கி இருந்தான். He had no intention to stay in Gerar. He wanted to go to Egypt. அவன் தங்கி அந்த பிலிஸ்து தேசத்துல தான் தங்கி இருக்கிறான். ஆமென். And God showed his mightiness. இதுல என்ன கற்றுக்கொள்ளுகிறனா, when we obey God 100% எந்த கேள்வியும் கேட்காம கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்களும் நான் கீழ்ப்படியும் போது God does marvelous things. நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற காரியத்தை காட்டிலும் அவர் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். Amen. God proved to the nations around. ஈசாக்கு இருந்த சுற்றி இருக்கிற தேசங்களுக்கு தேவன் என்ன பண்ணினாரு? கர்த்தர் ஈசாக்கோட இருக்கிறதை வெளிப்படுத்தினார். The God, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் எத்தனை சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபித்தார். Amen. Isaac didn't prove. God proved. God proved his mightiness. Hallelujah. எல்லாரும் பார்த்து பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு ஈசாக்கை ஆசீர்வதித்தார். Amen. Hallelujah. Everything Isaac did, it flourished. It became successful. It became victorious. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்க? He was obedient, 100% obedient to God, even though he had fear. அவனுக்குள்ள பயங்கள் இருந்தது, கலக்கங்கள் இருந்தது, தவறான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. But above all that, he said, if God is saying me to be here, I will be there. அவனுக்கு ஹல்லேலூயா. சோ அந்த இடம் பிடிச்சிருந்துச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது. But he stayed. But he made a choice of God to be his choice. தேவனுடைய தீர்மானமும் தேவனுடைய சித்தமும் அவனுடைய சித்தமாக அவன் மாற்றிக்கொண்டு இருந்தபடினால God
showed his mightiness. God showed his glory. God revealed his power. God revealed that there is no other God besides our Jehovah God. தன்னுடைய மகிமையும் வல்லமையும் ஈசாக்கின் வழியாய் அற்புதங்களின் வழியாய் பிலிஸ்திய தேசத்தில் இருக்கிற அபிமெலக்கும் அவர் சுற்றி இருக்கிற பட்டணங்களுக்கும் அவர் வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு காரணங்க, obedience, 100% obedience to God. தேவனுக்கு 100%. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் நம்ம கவனிச்சு பாருங்க. Do you and I obey 100% to whatever God says? Whatever God says. நமக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவன் சொல்லலாம், நம்ம எதிர்பார்க்காத காரியங்களை தேவன் சொல்லலாம், நமக்கு மனசு வராத காரியங்களை தேவன் நமக்கு சொல்லலாம், நமக்கு செய்யறதுக்கே இஷ்டம் இல்லாத காரியங்களை தேவன் சொல்லலாம். How do you react to the word? How do you react to the commands of God? தேவனுடைய கட்டளைகளுக்கு நீங்களும் நான் எப்படி நாம கீழ்ப்படுகிறோம்? How do you react? எப்படி நாம அதை வாழ்கிறோம் என்பதுதான் கேள்வி. 1 சாமுவேல்ல நாம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது எவ்வளவு முக்கியம் என்பதை அங்க சாமுவேல் சொல்லுவார். சாமுவேல் என்ன சொல்லுவாருங்க? 1 சாமுவேலின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது 15ஆம் அதிகாரத்துல அதற்கு 22ஆம் வசனம், அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். This is the way. Amen. சாமுவேல் சொல்றார், சவுலுக்கு சொல்றாரு, ஹல்லேலூயா, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும். இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. Amen. We may be Christians, we may be spirit-filled Christians கூட இருக்கலாம். ஆல் the question comes, எத்தனை நாம கர்த்தருடைய வசனத்துக்கு நாம கீழ்ப்படுகிறோம்? இங்க அவர் சொல்லுகிறாரு, உங்க praise offering, உங்க காணிக்கை, உங்க தசம பாகம், everything, hallelujah, கர்த்தருடைய வசனத்துக்கு டிஸ்ஒபீடியன்டா இருக்கும்போது it becomes valueless. Your prayer becomes valueless. கர்த்தருக்கு கீழ்ப்படியாம, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம நீங்களும் நானும் எதை செய்தாலும் அது கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு காரியமா இருக்கும். Here it very clearly says, சாமுவேல் எழுதுவார், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். Will God love it? Will God love it? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். More than a sacrifice, இங்க பரிசுத்த ஆவியானவர் எழுதி இருக்கிறார், obedience is very much important. Hallelujah. Does the Lord delight in burnt offerings and sacrificing as much as in obeying the voice of the Lord? To obey is better than sacrifice, and to heed is better than fattened rams. காது கொடுத்து கேட்கிறது, it's very important. அதுதான் ஈசாக்கு செய்தான். When God says, இந்த மாதிரி நீ போகாதப்பா, I want you to stay in the place I show you, immediately the obedience of Isaac was he abandoned his plan. அவனுடைய வழிகளையும் அவனுடைய சித்தத்தையும் அவனுடைய நினைவுகளையும் அவன் என்ன பண்ணலாம்? புறக்கணிச்சு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு யோசிக்கல. எங்க அப்பா ஆபிரகாம் எகிப்துக்கு போனாரே, செல்வந்தனாமான, he just drop the plan. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து, இங்க போகாதே, இங்க இருக்காதே, இங்க செய்யாதே, இங்க போ, இங்க இருன்னு சொன்னா நீங்களும் நான் இருப்போமா? God does says to you, don't go to that place. அந்த வீட்டுக்கு போகாது, அங்க போகாது, அங்க உட்காராது, அவங்களோட இதை பேசாதுன்னு சொல்லுவோம். நீங்களும் நானும் எந்த அளவுக்கு நாம கீழ்ப்படிவோம்? Do you have that heart to obey God? It's very important in our lives. அதனால God saw the obedience of Isaac. அதனால அவன் விதைச்சதை ஆண்டவர் என்ன பண்ணார்? 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். Amen. It was not Isaac's plan
100% அறுவடை பண்ண எதிர்பார்க்கல. he just did. he just sowed the seed. தேவன் தாம் என்ன சொல்லுதுங்க, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். என்ன சொல்றதுங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். he did what he had to do. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். Amen. Obedience brings the blessing of God 100-fold. 100%. 30, 60 இல்ல, ஆண்டவர் 100% ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்கறதுனால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுல, நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்துக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான். நீங்க 30% கீழ்ப்படிஞ்சீங்கன்னா 30%. ஹல்லேலூயா. 60% கீழ்ப்படி 60%. 100%னா 100% ஆண்டவர் கொடுப்பார். 100%. இட் மீன்ஸ் காட் டெல்ஸ் நமக்கு என்ன சொல்றாரு, ஈசாக்கு 100 மடங்கு நான் சொன்னது கீழ்ப்படிஞ்சான், 100 மடங்கு அவனை நான் ஆசீர்வதித்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ஆசீர்வாதம், அவர் வெறும் அந்த ஆசீர்வதிச்சது மாத்திரமல்ல, he did something. அவனை ஐஸ்வர்யனாக்கினார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். டுடே we do so many things. Amen. இன்னைக்கு ஊழியக்காரர்களாகிய நாங்களே நிறைய வஞ்சிக்கிறோம், ஏமாத்துறோம். we tell, நீங்க கொடுங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், நீங்க கொடுங்க கர்த்தர் கொடுப்பார். நாம கர்த்தருக்கு கொடுக்கணும் தான். Amen. That is between me and God. Hallelujah. God doesn't never said in his word, நீ இதுக்கு கொடு, நீ அதுக்கு கொடுன்னு சொல்லல. Amen. Hallelujah. We try to deceive people. நீங்க கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் கொடுப்பார், நீங்க இந்த ஊழியத்துக்கு கொடுத்தீங்கன்னா, ஆமா ஊழியத்துக்கு கொடுக்கணும், சபைக்கு கொடுக்கணும், தசம பாகம், everything is there. It is in the Bible. That ஆனா நான் கொடுக்கிறது is not, ஆண்டவர் அது கொடுத்த ஆசீர்வதிப்பாருன்னு எங்கேயுமே இல்லை. கொடுத்த ஆசீர்வதிப்பார். பட் எல்லாத்தை காட்டிலும் ஆண்டவர் என்ன பண்ற, கீழ்ப்படிதல் வேணும். நீங்க மத்தையில வசிச்சீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லும், நீங்க காணிக்கை செலுத்த வரும்போது உன் சகோதரன் உன் பேரில் உன் சகோதரன் குறைவு உண்டென்று கண்டால் அந்த காணிக்கை என்ன பண்ணும், பெட்டியில போடாதே, பெட்டி பக்கத்துல வச்சுட்டு நீ போய் ஒப்புரவாகி நீ அந்த காணிக்கை செலுத்தும் போது அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும். It means just because you give your money or anything, God is not going to accept it. He sees your heart. உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறது. God doesn't want 50% கீழ்ப்படிதல். He wants 100%. 100% கீழ்ப்படியும் போதுதான் he reflects அந்த கீழ்ப்படிதலுக்குரிய காரியத்தை அவர் என்ன பண்றாருங்க, he shows to the world. He shows to everyone. இந்த மகள் எனக்கு கீழ்ப்படுகிறபடினால I am doing something which he didn't ask. என்ன பண்றாருங்க, அவனை ஐஸ்வர்யனாக்கினார், வர அவனை விருத்தி அடைய செய்தார், அவனை மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொள்ளும் அளவுக்கு கர்த்தர் கிருபை. The blessing showed itself. The blessing cannot, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது it cannot hide. It will show itself. It will reveal the blessing of the God. Lord, நீங்க போய் கெஞ்ச வேண்டியதில்லை. நீங்க போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க கெஞ்ச வேண்டியதில்லை. You just do what God has called you to do. நீயும் உன் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. யோசுவா சொன்னது, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். And God blessed. Hallelujah. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் don't tell others to live this. நீங்க எப்படி இருக்கணும் சொல்லுகிறதை காட்டிலும் முதல்ல live in obedience to the voice of God, to the word of God. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். He doesn't see to everyone, those who tremble, those who obey to his word.
ஹல்லேலூயா. யோவான் 14 ஆண்டவர் சொல்லுவாரு 21ஆம் வசனத்துல கிட்டத்தட்ட 4 முறை அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அதிகாரத்துல 3 முறைனா அந்த இடத்துல சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வாசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது அங்க ஒரு சொல்லுவார் 15ஆம் வசனத்துல, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இட்ஸ் a command. ஹல்லேலூயா. 21ஆம் வசனம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. 23ஆம் வசனம், இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, அவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் 14ஆம் வசனம், நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதர்களாயிருப்பீர்கள். So everywhere you see, there are hundreds and hundreds of scripture to obey his word. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. அன்னைக்கு ஈசாக்குக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்றாரு இங்க இருப்பான். he lived it. அதோடைய ரிசல்ட் தாங்க இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். obedience to God's word. அத்தனை பெரிய ஆசீர்வாதத்துக்கு God just couldn't resist பண்ண முடியல. God just showed to the world. பிலிஸ்தியருக்கு காட்ட ஆரம்பிச்சார், அபிமெலேக்கு காட்ட ஆரம்பிச்சார். this is my beloved son. இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் இயேசுக்கு சொன்னது போல இங்க God revealed his blessing, his love, that to a man who is obedient to God, எந்த அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதை இங்க வெளிப்படுத்தப்படுகிறது. So I always say, ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்றது இல்ல. ஆண்டவரே நீங்களும் நான் என்ன தெரியுமா ஜெபிக்கணும், ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எனக்கு கொடுங்க, உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிற இருதயத்தை எனக்கு கொடுங்க. ஆண்டவரே எக்காலத்திலும் உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய தக்கதான கிருபை எனக்கு கொடுங்க. அதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். because you pray bless or bless பண்ண போறதில்ல. அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இரண்டாவது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா as he became rich, பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். இந்த பொறாமைனால என்ன நடக்குதுங்க? 15ஆம் வசனம், அவன் தகப்பனாகிய பொறாமையின் எல்லை எங்க வரைக்கும் போதுங்க? அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால நிரப்பி போட்டார்கள். They did something unbelievable. They got அத்தனை கோபம், அத்தனை வெறி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படியும் போது மனுஷன் உங்களை கண்டு பொறாம கொள்றானோ எரிச்சல் அடைகிறானோ, but the kingdom of darkness, பிசாசுடைய ராஜ்யம் அப்படி எரிஞ்சு விழும். ஹல்லேலூயா. தேவன் ஆசீர்வதித்ததுனால தேவன் ஆசீர்வதித்து அவன் தொட முடியல. ஆனா என்ன பண்றாங்க? ஹல்லேலூயா. எப்படியாச்சும் இவனை துரத்தணும். சோ பிலிஸ்தர் என்ன பண்றாங்க? அங்கு கிணறு இருந்தது, ஆபிரகாமுடைய நாட்களிலே தோண்டின கிணறு இருந்தது. அதெல்லாம் என்ன பண்ணாங்க? மண்ணு வாரி தூக்கி போட்டான். ஹல்லேலூயா. தண்ணியே வரக்கூடாது. தண்ணி கிடைக்க கூடாது. பிகாஸ் வாட்டர் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைஃப். மனுஷன் மிருகம் வாழ்றதுக்கு ஒரே ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நமக்கு காற்று வெயில் எப்படி இருக்கிறது அதே போல தண்ணீரும் மிக 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 ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. மனுஷன் தண்ணி குடிச்சா வாழ முடியும்.
சில பேர் சொல்லுவாங்க, ஒன்ஸ் ஐ ஹர்ட், ஒரு ஆர்டிகல் படிச்சேன், someone ஒரு வாலிப வயசு உள்ள பையன்தான், he was not from Christianity, he was somewhere some other ஒரு மதத்தை சார்ந்தவன். அவன் கிட்டத்தட்ட 40 நாட்கள் he was alive only drinking water, வெறும் தண்ணியை குடிச்சிட்டு இருந்தான். நமக்கு ஒரு நாள் உபவாசம் இருக்கிறதுக்கு அவ்வளவு தட்டு தடுமாடுறோம். விசே எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு அது இருக்குது, சோ நான் மருந்து எடுக்கணும், இதனால you don't want to be fasting, you don't have the heart to fast before God. We give excuses. மண்ணு தூர்த்து போட்டாங்க. The source of life, the enemy will try his best to cut the source of life. Amen. விசுவாசிக்கு என்ன தெரியுமா? ஆவியானவரோடு நீங்களும் நான் இணைந்து நடக்கிறது அவனுக்கு பிடிக்காத காரியம். ஜீவ தண்ணீர் உங்களிலிருந்து புறப்பட்டு போய் அநேகரை குணமாக்குகிற வல்லமை வெளிப்படக்கூடாது. நாம் பல தடைகளை அவன் வைத்து கொண்டிருக்கிறான். உங்க மனக்கண்களை குருடாக்க விரும்புகிறான். He wants to hinder your progress. Hallelujah. நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளுவீங்கன்னா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பவுலும் சீலாவும் அவங்க என்ன பண்றாங்க? பரிசுத்த ஆவியினால அனுப்பப்பட்டு அவங்க they are proceeding to preach the word. அவங்க போகிற வழியில ஹalleluya என்ன நடக்குதுங்க? அவங்க போய் கொண்டு இருக்கிறாங்க. 13ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது அங்க சொல்லும், அவர்கள் பவுலும் சீலாவும் புறப்பட்டு போறாங்க. பர்னபாவும் பவுலும் புறப்பட்டு போறாங்க. போகும்போது அவங்க ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போகிறாங்க. ஹalleluya. ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்க ஹalleluya 9ஆம் வசனத்துல 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சிறிய பவுல் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் பவுலையும் பர்னபாவையும் அழைப்பித்து அவரிடத்துல தேவ வசனத்தை கேட்கிறவனா இருந்தான். அப்போ மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தின் என்று திருப்பும்படி வகை தேடு அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவன் உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, நல்லா கவனிங்க, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகத்தை எடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். ஆமென். ஹalleluya. பாப்பா பட்டணத்துக்கு போறாங்க. அப்ப நடக்கிற ஒரு சம்பவம், the devil will hinder everything. சுவிசேஷத்தை தடை பண்ண பிசாசு முயற்சிகள் எடுப்பான். அந்த தூர்த்து போட்டாம பெலிஸ்தரை கொண்டு அந்த ஜீவ தண்ணீர் வரக்கூடாது, the living gospel போக கூடாது. ஹalleluya. சோ அடுத்து பைபிள் சொல்லுது, சோ அபிமெலேக்கு வரான். அப்ப நீங்க he declares, நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஈசாக்கு சொல்ல இங்க என்ன சொல்லுதுங்க? அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். He wanted them to leave that place. இவ்வளவு வருஷம் இடம் கொடுத்திருந்தான். அவன் பாக்குறான், நம்ம விதைச்சதுக்கு அவ்வளவு வரலையே, இவன் எதை செஞ்சாலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறானே, இங்க எந்த தேசத்துல இவ்வளவு விருத்தி அடைஞ்சிட்டானே, அவனுக்குள்ள கோபம். He never saw God, but he saw something. அவங்களுடைய விருத்தி ஆகிறத பார்த்து அவன் பொறாமை கொள்ளுகிறான், அனுப்பி விடுகிறான். அங்கிருந்து புறப்பட்டு போகிற God's plan எல்லாம் இருக்குது அதுல. I'm not going to touch that. Amen. Hallelujah. அங்கிருந்து போகிறான். போன பிறகு என்ன பண்றாங்க? 18ஆம் வசனத்துல
17ஆம் வசனம், அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கில கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து, so he shifts his place. பிளெயின்ல இருந்தா அப்ப பள்ளத்தாக்குக்கு போயிட்டாங்க. என்ன பண்றாங்க? தன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் வெட்டுவனைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பனாக இருந்த அவைகளை பேரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில வெட்டி அங்கு சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேரூர் மெய்ப்பெருந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மெய்ப்பெருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக் என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். Hallelujah. See, everywhere there is an attack of enemy. அங்க பிலிஸ்தர் மாத்திரமல்ல, இப்ப யாரு அகைன்ஸ்டா இருக்கிறாங்க? ஹல்லேலூயா. கேரார் மக்கள் அங்க இருக்கிறாங்க. என்னங்க? கேரார் மேய்ப்பர், the shepherds of கேரார்ல இருக்கிறவர்கள். பெலிஸ்தர் இங்கிருந்து போய் அங்க தூர்த்து போட்டாங்க. அங்க கேரார் மக்கள் இருக்கிறாங்க, அங்க மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. Now they work. யார் வேலை செய்யறதுங்க? ஈசாக்குடைய வேலையாட்கள் வேலை செய்யறாங்க. It was not easy. They dug it. தூர்த்து போட்டதை அவங்க மறுபடியும் புதுப்பிக்கிறாங்க. புதுப்பிக்கும் போது என்ன நடக்குதுங்க? அவங்க தண்ணீரை பாக்குறாங்க. தண்ணீரை பார்த்த மாத்திரம் அங்க ஒரு கூட்டம் வருது. இது எங்களுக்குரியது, யூ கெட் அவுட். ஐசக் என்ன பண்ணாங்க? நீங்களும் நான் என்ன பண்ண இருப்போம்? கொஞ்சம் கொஞ்சம் கற்பனை பாருங்க. how much நீங்க சண்டை போட்டிருப்போம். how much you have dared to fight with them. என்னுடையது, எனக்குரியது. கேட்டிருப்போமா? கேட்டிருக்க மாட்டோம். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினது எனக்கு மாத்திரம் சொந்தம் கேட்டிருப்போமா? கேட்டிருக்க மாட்டோமா? we don't want to give up our rights. we don't want to give up our rights. இங்க ஈசாக்கு என்ன பண்ணாங்க? வந்து பிரச்சனை பண்ணாங்க. he didn't want to fight with the enemy. இன்னைக்கு நாம ஆண்டவருடைய வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, நமக்கு போராட்டம் இல்லைன்னு சொல்லுது. பட் ஸ்டில் we keep fighting with the flesh and blood. நீ எப்படி சொல்லலாம், நீ எப்படி கேட்கலாம், நீ எப்படி வாங்கலாம், நீ எப்படி பண்ணலாம். we keep fighting in the flesh and blood, even though கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது நமக்கு போராட்டம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. Hallelujah. Isaac understood that his fight was not with flesh and blood. அன்னைக்கே அந்த நாட்களிலேயே when they had no much revelation, இயேசு மரித்து உயிரோட எழுந்துக்கல, பரிசுத்த ஆவியானவர் வரல, இந்த உபதேசம் இல்லாத போது கூட he knew only God. தேவன் தான் அந்த பிலிஸ்திய தேசத்துல கேராருல இருக்கும் போது தேவன் தான் அவனை ஆசீர்வதித்தார். தேவன் தான் அவனுடைய பன்மடங்கு பெருக செய்தார் என்பது அவனுக்கு தெரியும். Hallelujah. Because he chose God above all. அவனுடைய திறமை, அவனுடைய எல்லா காரியத்தை காட்டிலும் he chose God and God blessed him. இப்ப இங்க வரான், தண்ணி கஷ்டப்பட்டு நோண்டினாங்க. ஒரு நாள் எத்தனை நாள் தோண்டுனாங்க தெரியாது. தோண்டின பிறகு தண்ணீர் கிடைக்குது. they rejoiced it. அவங்க சொன்னா, என் ஆடுகளுக்கு, என் மிருகங்களுக்கு, எங்க குடும்பங்களுக்கு தண்ணீர் கிடைச்சிச்சுன்னு கொண்டாடும் போது somebody comes and claims it. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கத்து கொடுத்தாரு. உன்னை 1 மைல் தூரம் ஒருத்தன் நடக்க சொன்னா 2 மைல் தூரம் நடன்னு. Hallelujah. உன் வஸ்திரத்தை கேட்டா அது கொடுத்திருந்தா ஆண்டவர் சொன்னாரு. எந்த அளவுக்கு we live in obedience. This is ஈசாக்குடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? he was reflecting Christ Jesus. நீங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது அங்க என்ன சொல்லுதுங்க? ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. 5ஆம் வசனத்துல இருந்து
எது ஆனா நீங்க பார்க்கும்போது 3ஆம் வசனத்திலிருந்து I mean 2ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாயும் இருந்து இசைந்து ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றை நல்லா கவனிங்க, ஒன்றையும் வாதத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனம் தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். எத்தனை பேர் என்றோம்? நம்ம தானே மேல வைக்கணும்னு நினைக்கிறோம். எனக்கு கீழே தானே எல்லாம் சொல்றோம். Here the teaching of Jesus. பவுல் எழுதுறாரு, ஒன்றையும் வாதத்தினாலாவது. அங்க என்ன பண்ணலங்க, ஈசாக்கு வாதாடல. அவன் என்ன பண்ணலங்க, ஒன்றையும் வாதத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது அவன் சொல்லல இது நாங்க நோண்டணும், எங்க அப்பாவுடைய சொத்து. அவன் சொல்லல, வாதாடல, பெருமை கொள்ளல. பெருமையினால் செய்யாமல் மனத்தாழ்மையினால. Isaac revealed his humbleness. மனத்தாழ்மையை வெளிப்படுத்தினான் ஈசாக்கு. ஐயோ இப்படி பண்ணிட்டானே, அப்படியே இப்படி பண்ணிட்டாங்களே, கேராரூர் ஷெப்பர்ட்ஸ் பண்ணிட்டாங்களே, அவன் எரிச்சல் கோபம் வரல. அடுத்து சொல்லும், மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள், அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவான. ஐசக் தாட், சரி எடுத்துக்கிறீங்களாப்பா, எடுத்துக்கங்க. பிறருக்கு. வாட் an amazing character Isaac revealed. பிறருக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களா, எடுத்துக்கங்க. இன்னைக்கு நமக்கு அந்த மனசு வருமா? நம்ம சொல்றோம், நான் அப்படி, நான் இப்படி, I pray, I do things. Here is this Christian lifestyle. அவன் தனக்கான. எத்தனை பேர் மற்றவர்களை குறிச்சு யோசிக்கிறீங்க, மற்றவர்களை குறிச்சு நினைக்கிறீங்க? We think so much about ourselves. எனக்கு இல்லைன்னா எப்படி, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு அப்படி இல்லை, எனக்கு இப்படி இல்லைன்னு சொல்ற ஒழிய we don't think எனக்கு ஆண்டவர் இவ்வளவு கொடுத்து இருக்கிறார், அவங்களுக்கு இல்லை என்று நம்ம யோசிக்கிற தன்மை கிடையாது. அதை சொல்லிட்டு அவர் எழுதுவாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அப்போ இதெல்லாம் கிறிஸ்துவின் சிந்தை. 6ஆம் வசனத்துல, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிலும் மேலாக அவர் உயர்த்தி, ஹல்லேலூயா, எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினாராம். கஷ்டமா இருக்குல்ல கேட்கறதுக்கு, படிக்கிறதுக்கு கூட கஷ்டமா இருக்கும். இப்படி எல்லாம் செய்யணுமா, அப்படி வாழ்ந்துதாங்க தீரணும். You cannot question God. You cannot say. See, the Bible very clearly says partial obedience is disobedience. எனக்கு பிடிச்சதுக்கு நான் கீழ்ப்படினா I am not obeying in the word of God. நம்ம 1000 வருஷம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கலாம். It's not going to benefit anything for you except நீங்க எந்த வசனத்துக்கு கீழ்ப்படிங்களோ அதன் மூலமா தான் ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும். ஈசாக்கு என்ன பண்ணலங்க, he didn't அந்த strife, அங்க என்ன இருக்குது, வாக்குவாதம் நடக்கிற இடம், he never stayed, he just moved. ஓகேப்பா, இது நீங்க கேக்குறீங்களா, எடுத்துக்கங்க, எனக்கு தான் உரியது, I worked it for it, but if you are fighting for it, I'm not going to fight with you. விட்டுட்டான், விட்டுட்டு முன்ன போகிறான். அடுத்து ஒன்ன வெட்டுறாங்க, அங்கேயும் என்ன இருக்குதுங்க, they again fight for it. ஏசேக்கு சித்தனா என்று பேர் வச்சுட்டு, ஹல்லேலூயா, முன்ன போயிட்டாங்க. 22ஆம் வசனத்துல இப்ப வந்தீங்கன்னா என்ன சொல்லுங்க, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து he kept moving against
சத்ரு செய்யற எல்லா தந்திரங்கள்ல he never fought with them. He kept moving forward. அவன் நமக்கு ஒருத்தர் தீங்கு செஞ்சா என்ன பண்ணுவாங்க? யார் தீங்கு செஞ்சாங்களோ, யார் நம்ம அவமானம், அவங்க வீடை தேடி போய் சண்டை போடுறோம்ல, நீ எப்படி சொல்லலான்னு கேக்குறோம்ல, நீ செஞ்சது அநியாயம் சொல்றோம்ல. A true Christian life is that நீ செய்றியாப்பா, I take it to God. தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு எத்தனை பேரு மௌனமா இருக்க முடியும்? கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வதற்கு எத்தனை பேர் விட்டு கொடுப்பீங்க? நாம் அப்படியே நிக்கிறோம்ல, thinking that it's right for me. ஆமா, ஆண்டவருடைய வசனம் செய்யுங்க. அதான் இயேசுடைய வாழ்க்கை சொல்ல, அவருக்கு he had all the rights. ஆனால் அவர் அது பண்ணலையா? Isaac kept on going. He left the strife place and trusted God. அவனுக்கு இருந்தது ஒன்னே ஒண்ணுதாங்க, he trusted God. இன்னைக்கு உங்க ஆசீர்வாதத்துக்கு எத்தனை பேர் தேவனை ட்ரஸ்ட் பண்றீங்க? உங்க வேலை கிடையாது, உங்க சம்பளம் கிடையாது, உங்க வருமானம் கிடையாது, உங்க பாஸ் கிடையாது, அவங்களெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. பட் unless if God doesn't bless you, you cannot be blessed. உங்க எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் கர்த்தர். Hallelujah. Just he was kept moving. ஓகேப்பா, நீங்க just have it. விட்டுட்டு போயிட்டு அடுத்து சொல்றான், பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறை. யோசித்து பாருங்க, சும்மா அவ்விடம் விட்டு போறதுன்னா சும்மா அப்படியே வாங்கப்பா போலாம், அப்படி இல்ல. he had to take everything. அவனுடைய ஆடுகள், அவனுடைய எல்லாமே, கழுதைகள், ஒட்டகங்கள், மாடு, எல்லாத்தையும் அவனுடைய டீம், அவனுடைய வேலைக்காரிகள் எல்லாரும் போனோம். எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லல. இட் வாஸ் a big camp. எல்லாரும் எழுப்பணும். சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க, வயசானவங்க இருந்தாங்க. everybody has to leave. பெயர்ந்து போயினா டென்ட்டியே அவன் பிச்சுட்டு போறான். வேணாம், இங்க நான் I am not going to put my tent here. He moved on from there. முன்ன போனான், அவன் டென்ட்டை பெயர்த்து கொண்டு போனான். போன பிறகு அங்க ஒரு துறவை வெட்டுறான், அங்க ஒரு கிணற வெட்டுறான். என்ன நடக்குதுங்க? அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்போ the people of Gerar should be seen. மேய்ப்பர்கள் பார்த்திருக்கிற, என்னையா நம்ம அவனுடையத என்னது நம்ம வாங்கிக்கிட்டோம், அவன் வாய் பேசாம மௌனமா போறானே. The fruit of the Holy Spirit. ஆவியானவருடைய கனி. He revealed the fruit of the Spirit. நம்ம வரங்களை தான் வெளிப்படுத்துறோம். We don't reveal the fruit of the Spirit. துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அவங்களே இத்தனை நேரம் அவங்க தான் வாக்குவாதம் பண்ணா, ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணல. They said it's me, it's ours, it's. இன்னைக்கு நீங்க விட்டு கொடுத்துருவோமா? விட்டு கொடுக்கிற மனசு இருக்குதா நமக்கு? Then how do we tell about நம்ம வந்து I am a Christian? வேறொரு துறவை வெட்டினான். It was not an easy thing, hard work. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சத அவன் விட்டுட்டு போறாங்க. கஷ்டப்பட்டான். அவனுடைய வேலையாட்கள் கஷ்டப்பட்டு தான் துறவை வெட்டினாங்க. அத தண்ணிய பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. பிகாஸ் அவனுடைய ஹோல் பெரிய கூட்டத்துக்கு அது ஜீவ நாடியா இருந்தது. They will never look back. அவன் சொன்ன, ஓகே எடுத்துக்கிறீங்களாப்பா, எடுத்துக்கங்க. முன்ன போனான். he traveled, பெயர்த்து கொண்டு போனான். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் யோசிச்சு பாருங்க.
2 துறவு எங்களுதுன்ட்டாங்க, 2ஐயும் விட்டுட்டான். முன்ன போறான். அவன் தண்ணிய சுமந்து போயிருக்கலாம், பட் ரன்னிங் வாட்டர்ஸ் கிடைக்கும் போது எவ்வளவு சந்தோஷம். அந்த துறவை வெட்டின போது வாக்குத்தத்த see that is the way God does. நீ உன் சமாதானத்தை காத்து கொள்ளணும், உன்னுடைய பொறுமையை காத்து கொள்ளணும், அன்பில நிலைத்திருக்கணும். then God begins to work in favor of you. இன்னைக்கு என் வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய மகிமை பார்க்கிறது இல்லைன்னா, because you live 100%, 100% you live for yourself. வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. They never argued. இப்போ ஈசாக்கு சொல்றான், அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டா. அவன் என்ன சொல்றாங்க? அப்போ இதோடைய அர்த்தம், ஈசாக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது அண்டர்ஸ்டுட் காட். அவன் சொல்றான், இத்தனை இடத்துல நமக்கு நியாயமானது, நம்முடையது, நமக்கு சொந்தமானது, நம்ம உழைச்சது, நமக்கு வர வேண்டிய பங்கு இதெல்லாம் இருந்தது. ஆனா கர்த்தருக்கு அந்த இடத்துல நாம இருக்கிறது விருப்பம் இல்லை. கர்த்தருக்கு நான் அதை வைத்துக் கொள்வது அவருக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருக்கு நான் ஒரு இடத்துல வாக்குவாதம் பண்ணுவது அவருக்கு விருப்பம் இல்லை. கர்த்தர் எனக்கு ஏதோ ஒன்றை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாங்க? ஹல்லேலூயா. அவர்கள் now God stopped everyone. ஈசாக்கை தொடர்வதை விட்டுட்டாங்க. இவன் ஆரம்பத்திலேயே வாக்குவாதம் பண்ணல, அவங்க வாக்குவாதம் பண்ணாங்க. இப்ப அவர்கள் வாயை கர்த்தரை அடைத்தாரு. இப்ப ஈசாக்கு சொல்றான், அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். கர்த்தர் நமக்கு இடத்தை உண்டாக்கணும். சம்டைம்ஸ் we'll be traveling in that path. இது பிடிக்கும், அது பிடிக்கும், அது இருந்தா நல்லா இருக்கும், அது இருந்தா நல்லா இருக்கும். நம்ம அங்க போனா அவங்களால லாபம், இவங்களால லாபம். That is temporary. You cannot, அதுல சமாதானம் இருக்காது. கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார். கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார். அதுக்கு முன்னாடி இருந்தது கர்த்தர் ஆபிரகாமுடைய நாட்களில வெட்டின துறவுதான். When the enemy claimed it, அங்க இருக்கிறவங்க மக்கள் கிளைம் பண்ணாங்க, gave it, விட்டுட்டாரு. ஒரு கன்னத்தில் அறைந்தார், மறு கன்னத்தை காட்டுன்னு போல விட்டுட்டார். வாக்குவாதம் பண்ணாதீங்கப்பா, உங்களுக்கு வேணுமா எடுத்துக்கங்க. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழகும்படி, இப்போது எப்படி சொல்றான் பாருங்க, இதெல்லாம் நாம் பண்ண துறவை நாம வெட்டினா, அவங்க வேலைக்காரர்கள் வெட்டினார்கள், தண்ணீரை கண்டார்கள். they worked hard for it. அவங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்க உழைச்சாங்க. they spend money. பவுல் சொல்லுவார், லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று நான் கருதுகிறேன் என்று அவர் சொல்லுவார். பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும் போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லு பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவர் ஒரு பரிசேயர். He was in the process of becoming the high priest. எல்லாத்தையும் துறந்துறாரு for the knowledge of Jesus Christ. இங்கதான் அவர் சொல்றாரு என்னன்னு, நாம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். I always trust God. நாங்களும் ஒரு இடத்தை தேடி கொண்டு இருக்கிறோம், இடத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். I trust 100% God. கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணுவார். You don't work for that. நாம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு
இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரஹோபோத் என்று பெயரிட்டான். ஒவ்வொரு முறை ஒரு போராட்டம் வரும்போது அவன் தேவன் அத்தனமா he trusted only God. He trusted God. அவன் தேவனை அத்தனை நம்பி விசுவாசித்து வாழ்ந்தபடினால் மற்றவர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பின போது he revealed the love of God. He revealed the fruit of the Holy Spirit. இன்னைக்கு நீங்களும் நான் என்ன பண்றோம்? நான் சொல்றபடி கேட்கலன்னா, நான் சொன்னதை செய்யலன்னா எவ்வளவு கோபம் வருது, எத்தனை கோபம், எத்தனை எரிச்சல், எத்தனை பொறாம வருது. டிஸ்பிளஷர் திங்ஸ் வரும்போது அந்த இடத்தை விட்டு முன்ன போறீங்களா? ஸ்டில் லவ் இன் யுவர் ஹார்ட். காட் தேவன் அப்படிதான் நடந்தார். நாம் பாவிகளா இருக்கும் போது இயேசு சிலுவையில மரித்ததினால தேவ அன்பு வெளிப்பட்டதாம். நீங்களும் நானும் நல்லா ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசுக்காக வாழும் போது அவர் அன்பு கூறல, when we were still sinners. இங்க என்ன சொல்றாருன்னா, வாட் இட் இஸ் இந்த ஸ்கிரிப்சர்ல சொல்லுதுன்னா, God has something stored for you. நீங்க போகிறதுக்கு முன்னாடி God has something very special. Hallelujah. Where God wants to dwell. தேவன் வாசம் பண்ணணும். தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல there will be no strife. மாம்சம் இருக்கிற இடத்துல ஸ்ட்ரைஃப் இருக்கும், எரிச்சல் இருக்கும், பொறாம இருக்கும். கலாத்தியர்ல சொல்லுகிறதுல மாம்சத்தின் கிரியைகள். ஆவின் கனியோ, where there is the fruit of spirit, there is love. படிச்சு பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க. தேவன் இங்க என்ன சொல்லுது? God has prepared something. God prepared. ரகோபோத்தை தேவன் உண்டு கண்டுபிடிச்சு வச்சிருந்தார், தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார், தேவன் திட்டம் பண்ணி வச்சிருந்தார். God wanted to Isaac to come and stay at Rehoboth. உனக்கு அப்பா நீ பழகணும், நீ பெருகணும், நீ ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடம். ஆமா, அவங்க அப்பா தான் நோண்டினாரு. அதை நான் பிற்காலத்துல நான் கொடுக்க போகிறேன். Now it's not the time for you. நான் நியாயம் தீர்க்க போகிறேன், நான் நியாயம் விசாரிக்க போகிறேன். Now let loose, leave it, keep proceeding, keep going. ஒரு காலத்துல அன்பிளசன்டான இடத்துல ஈசாக்கு இருக்க கத்துக்கிட்டான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அன்பிளசன்டான இடத்துல தேவன் இருக்காதுன்னு சொல்லும் போது he began to move out. ரெண்டும் இருக்கிறது. சில நேரத்துல நமக்கு பிடிக்காதது தேவனுக்கு பிடித்த இடமா இருக்கும், அங்க இருக்க கத்துக்கணும். சில நேரத்துல தேவனுக்கு பிடிக்காதது நமக்கு பிடித்ததா இருக்கும். We have to பிடிக்கலனா you have to learn to move forward. He kept going. இடம் உண்டாக்கினார். இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார்.
Sometimes you may not know where to go, how to go. Keep going. Jump பண்ணுங்க, முன்ன போங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண, அவர் சித்தம் கொண்டு இருக்கிற இடத்துல உங்களை வைப்பாரு, உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களுக்கு கண்ணுக்கு பிடிச்சதுன்னு போகாதீங்க. லோத்த போல அவனுக்கு கண்ணுக்கு பிடிச்சதுன்னு போய் அழிஞ்சு போயிட்டான். ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்தது வனாந்தரம், மணல். ஆண்டவர் சொன்னாரு, நீ போ, உன் கால் மிதிக்கும் தேசத்தெல்லாம் நான் சொந்தமாக்கி கொடுவேன். லோத்துக்கு சொல்லலையே. இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். எப்பங்க? when he humbled himself. சத்ரு எடுத்துக்கிறத எடுத்துக்கடா போன்ட்டு விட்டுட்டு அவன் முன்னாடி போகிறான். ஆண்டவர் சொல்ற, இதுதான் நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடம். God was there. God's presence was there. Hallelujah. தேவன் ஈசாக்குக்கு பலத்த துருகமாக இருந்தாரு. கர்த்தர், இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரஹபோத் என்று பெயரிட்டான். God makes a room. He trusted God in all of his situation. Hallelujah. Isaac, he avoided quarrels. He avoided unwanted fight. இவன் பக்கம் நியாயம் இருந்தாலும் சரி, வரியா சண்டை போடல, விட்டுட்டு போயிட்டான். இன்னைக்கு எத்தனை பேரு நம்ம கேட்டுருவோம், அப்பதான் சும்மா இருப்பாங்க. He kept moving forward. வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்கல. பேசிறியா, பேசிட்டே இருன்னு சொல்லி அவன் முன்ன போனான். இப்ப சொல்றான், ஹல்லேலூயா, நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். For everything there is a season. தேவன் உங்களுக்காக ஒரு நேரத்தையும் ஒரு காலத்தையும் அவர் வைத்திருக்கிறார். அந்த காலத்துல, அந்த நேரத்துல, ஹல்லேலூயா, தேவன் உங்களுக்கென்று நியமித்திருக்கிறதை ஒருவரும் எடுக்காதபடி, ஒருவரும் திருடாதபடி, ஒருவரும் உங்களை ஏமாற்றாதபடி, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி அவரே காத்து அது உங்களுக்கு எனக்கு கொடுப்பார். Hallelujah. Be serious with God. God wants to be serious with you. Hallelujah. Just கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார். ஆனால் hold on to God. God is not far away. அவர் அது தூரத்துல இல்ல, அவர் உங்க பட்சத்துல தான் இருக்கிறார். என்ன ஒண்ணு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமையா இருப்பியா? உன் வாய்க்கு கடைவாளம் போட்டு வைப்பாயா? என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவியா? நான் சொல்லுகிறபடி செய்வாயா? ஹல்லேலூயா. அதுதான் அடுத்த சந்ததி, ஈசாக்குடைய சந்ததியில பார்க்கிறோம். ஏசாவும் யாக்கோபும். யாக்கோபு கூடாரவாசியா இருந்தான். அவங்க அம்மா அப்பா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுனவன். அவனை கொண்டுதான் ஒரு பெரிய பரிவாரத்தை கர்த்தர் கொடுத்தார். 12 கோத்திரங்களை கர்த்தர் கொடுத்தார். ஏசாவுக்கு அது நடக்கலையே. அவன் மனசுல விரும்பினதெல்லாம் செய்தார். தேவன் அவனுக்கு கொடுக்கலையே. So there is a big lesson.
உங்க விசுவாசத்துக்கு சோதனை வரும். வாட் டு யூ டூ? தன் உழைத்த உழைப்புக்கு வந்து எடுத்துக்கொள்ளும் போது அதோட அவன் ஸ்ட்ரைவ் பண்ணல, குவாரல் பண்ணல, பட் இஸ் சப்மிட்டட் டு காட் அண்ட் வாக். அமைதியா போனான். He never questioned the authority of God. அநியாயம்னு தெரிஞ்சு அவன் என்ன பண்ணாங்க? பேசல, அமைதியாய் கடந்து போனான். That's the reason God recorded. இத பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை let us நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம், நிதானிச்சு பார்க்கலாம். என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How is it my life going? சரிப்படுத்துகிற இடத்துல நம்ம சரிப்படுத்திக் கொள்வோமா? It is obedience to God. கீழ்ப்படிங்க. You will be blessed by God.